கண்டிப்பா. ஆனா, டிட் யூ ஹேட் எனி ஹெசிடேஷன் சார்? இப்போ அந்த டைம்லயே நியர்லி ஒரு 19, 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சுங்கும்போது, டிட் யூ ஹேட் எனி ஹெசிடேஷன்? இந்த மாரி ஒரு சீன் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஹெசிடேஷன்ஸ் இருந்ததா? இல்ல. நான் வந்து ஒரு நாடகக்காரன். ம். இந்த பர்ட்டிகுலர் சீன் எடுக்கும்போது எனக்கு இப்படி தான் எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. நான் போய் நின்னேன். "ரெடியா அபி?" அப்படின்னாரு. "ரெடி சார்" அப்படின்னேன். எல்லாம் மொத்தம் ஒரே டேக்ல போயிடுவியாடா? அப்படின்னாரு. போயிடுவேன் சார். எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க என்ன ஆங்கிள்ஸ் கட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் லைன் சொல்ல ரெடியா இருக்கேன்" அப்படின்னேன். "சரி அப்போ பேண்ட்ட கட்டிடு" அப்படின்னாரு. "சார்" அப்படின்னு. "சட்டி போட்டுருக்கல்ல" அப்படின்னேன். "ஆமா சார்." "என்ன கலர் சட்டி?" அப்படின்னு. நான் பார்த்துட்டேன் சார். கருப்பு கலர் சட்டி. "அப்படியே போய் நில்லு" அப்படின்ட்டாரு. ஓகே. அது பண்ணும்போது எனக்கு நான் யோசிக்கவே இல்ல. ஆ. அவர் அது பண்றாருன்னா, அதுல ஒரு காரணம் இருக்குன்னு இருக்குல்ல. அப்போ நான் அதுக்குள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உடம்புலலாம் இதெல்லாம் வந்து பிளட்லாம் இருக்கும்ல. அந்த ஆமா. பிளட்லாம் டயரால அடிச்சாரு. அதாவது அந்த பிளட் இப்படி பூசினா அது வேற மாரி இருக்கும். டயர் மார்க்ஸோட போடும்போது அது வேற மாரி இருக்கும். ஆமா. ஸோ அவர் வந்து அந்த டயர்ல பிளட்ட போட்டு அடிச்சாரு அவரு. அந்த ஃபீல் அப்பதான் வரும். அந்த அந்த அது அப்படியே மார்க்ஸா தெரியும். ஆக்சுவலி தெரியும். அதெல்லாம் பண்ணாரு. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ஜோனுக்கு நான் போயிட்டேன். அதனால எனக்கு அது ப்ராப்ளமே இல்ல.